ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர் தெய்வீக திருவாக்கின் அனுபவங்கள் தொடர்கிறது. மூல கணபதியின் கருணை. அன்று காலை பொழுது 9 மணி அளவில் வழக்கமான தம்முடைய கடமைகளை அனைத்தையும் துரிதமாக முடித்துவிட்டு அன்று இரவு இறைவன் நமக்கு அளித்த பிரணவர்த்த தத்துவ இரகசியத்தை வீச்செழுத்தில் இருந்ததை வேறு நோட்டு புத்தகத்தில் தெளிவான படிக்கக்கூடிய கையெழுத்தில் அதன் பிரதிகளை எடுக்க தொடங்கினார். இவ்வாறு அமரக்கவி எழுதி கொண்டே வரும்போது தான் எழுதியிருந்த மூல பிரதியில் இருந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றன் மேல் ஒன்றாக எல்லா பக்கங்களிலும் எழுதியிருந்ததை கண்டு அவரால் மேற்கொண்டு எதையும் தெளிவாக படிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. மின்னல் வேகத்தில் திருவாக்கு சொல்லியதால் தான் எழுதி வந்த நோட்டு புத்தகத்தின் பக்கங்களை திருப்ப இயலாமல் அதன் மேலேயே பக்கத்திற்கு பக்கம் எழுதிவிட்டதை அறிந்தவுடன் அவர் மனம் மிகவும் துயரமும் வேதனையும் அடைந்தது. இறைவன் தன் மீது அருள் கூர்ந்து எடுத்து கூறிய முருகப்பெருமானின் பிரணவ இரகசியங்கள் அனைத்தும் தம்முடைய கவனக்குறைவால் இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று மனம் குமுறி செய்வதறியாமல் கண்ணீர் சிந்தினார். அமரக்கவி தனக்குண்டான இன்னலை தீர்த்து வைக்க தன்னுடைய இஷ்ட தெய்வமான மூல கணபதியின் படத்திற்கு அருகே அமர்ந்து மனமுருக பிரார்த்தனை செய்தார். சற்று நேரத்தில் பிரணவத்திற்கே அதிபதியான ஓங்கார நாதன் ஸ்ரீ மூல கணபதியின் திருவாக்கு ஒன்று அவரிடம் கூறியது. அமரக்கவி, கவலையை விடு. எல்லாம் வல்ல இறைவனின் கருணை உன் பக்கம் இருக்கும்போது எதற்கும் மனம் கலங்காதே. நீ குறித்து வைத்த மூலத்தை இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு அதை படித்து கொண்டே வா என அன்பு கனிந்த குரலில் கூறியது. ஸ்ரீ கணபதி கூறியபடியே மூல நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! இப்போது அவருடைய கண்களுக்கு பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரத்தின் விளக்கங்கள் மட்டுமே தெளிவாக தெரிந்தது. மீதமுள்ள பிற எழுத்துக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. உடனே அதனை விவரமாக வேறொரு நோட்டு புத்தகத்தில் குறிப்பெடுத்து கொண்டார். அதன் பிறகு பிரணவத்தின் அடுத்த விளக்கமான உகாரத்தையும் அதே விதமாக பார்த்து எழுதினார். இறுதியாக மகாரத்தின் விளக்கத்தையும் இதே விதமாக எழுதி தம் பணியை செவ்வனே செய்து முடித்தார். அன்று அமரக்கவி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை எனலாம். தன் மீது இறைவன் கருணை கொண்டு அருள் புரிந்த விதத்தை நினைத்து மனம் கசிந்து பக்தி பரவசத்தில் மூழ்கி போனார். அமரக்கவியின் அருந்தொண்டு. இவ்வாறு அமரக்கவி தொடர்ந்து இரவு பகல் என பாராமல் தமக்கு அருளப்பட்ட தெய்வீக போதனைகளை பல நோட்டு புத்தகங்களில் எழுதி குறித்து வைத்து கொண்டார். அமரக்கவி 7 வருடங்கள் தொடர்ந்து கண் உறங்காது அயராது பாடுபட்டு யாதொரு பிரதி பலனையும் பாராமல் பிற்காலத்தில் அவை எல்லாம் பக்தர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தெய்வீக அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நன்மைக்காகவே அளித்துவிட்டு சென்றுள்ளார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில கிரந்தங்களின் பட்டியல் விவரங்களை இனி அடுத்த பக்கத்தில் காணலாம். அமரக்கவி யாதொரு ஸ்தான பலம் இல்லாத தனி ஒரு மனிதராக வாழ்ந்து வந்தார். தம்முடைய குடும்பம் இருக்கும் சூழ்நிலையில் மக்களுக்கு பிரசங்கங்களை நிகழ்த்துவது என்பது இயலாத காரியமாகும். மேலும் பிரம்ம நிஷ்டையில் அனுபவங்களில் தற்போதுதான் அடியெடுத்து சென்று கொண்டிருந்ததால் அதில் பக்குவப்பட வேண்டிய பல நிலைகளும் சிகரங்களில் உச்சியை தொடுவதற்கு தன்னுடைய சாதனையை இன்னமும் தீவிரப்படுத்தி அதில் கவனத்தை செலுத்த வேண்டி இருந்தது. இந்த தெய்வீக கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு சுலபமான ஒரே வழி ஆன்மீகத்தில் சிறந்த தத்துவ மேதைகளாக விளங்குபவர்களிடம் சென்று தொடர்பை உருவாக்கி கொண்டால் அதன் மூலம் தெய்வீக கருத்துக்களை அவர்கள் மூலமாகவே மக்களிடையே பரவும் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார். அதை செயலாக்க எப்படி பாடுபட்டார் என்பதை நாம் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். அமரக்கவி இயற்றிய தெய்வீக தமிழ் கிரந்தங்கள் பட்டியல். 1. தத்துவ ஞான போதம். இதில் 4 காண்டங்கள் அடக்கம். ஜீவகாண்டம், தேவகாண்டம், ஆத்மகாண்டம், அத்தியாத்ம காண்டம். சோடச காலம் ருதம்.
பரிபூரண ஆனந்த யோகம், நிஜானந்த போதம், மகா ரகசிய போதனைகள், தேவ நிகண்டு, அமரக்கவியின் 108 தெய்வீக கனவுகள். Books written by Amarakavi Ramachandra in English. Nija Ananda Bodham, published in 1979. The Mystery of Human Life, The Secret of Tapas, published in 1982. Nija Ananda Bodham, Life in Mundane Secrets Part 1 and 2. Dream Visions and Revelations. Tirumular, Tirumandiram, Body, Miniature Cosmos, The Mystic of Life, Part 1 and 2. Brahma Vidya Tattvam, Knowledge of Self, Divya Drishti, The Book of Life, Pranava Bija Mantra Rakashyam, Sampurna Kalai, The Secret Doctrine, published in 2007. The Secret of Inner Voice, published in 2007. The Human Evolution in the Physical, published in 2007. Advaita Philosophy of Sri Adi Chakra, published in 2007. ஏழாவது பகுதி. பேரறிஞர்களின் தொடர்புகள். டாக்டர் டி.எம்.பி. மகாதேவன், டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன், பேராசிரியர் எஸ்.ஆர். சுந்தரம் ஐயங்கார், சர் ஏ. லட்சுமணசாமி முதலியார், சர் சி. வி. ராமன், ஜான் பி.எஸ். கோட்ஸ், சி.ஆர். பட்டாபிராமன், திரு. பிரபுதாஸ் பட்வாரி, டாக்டர் வி.வி. கிரி. இனி தொடரும் அடுத்த பகுதிகளில். நன்றி, வணக்கம்.